தெரிந்த புராணத்தில் தெரியாத கதைப்பகுதிகள். அதற்குள்ளே இருக்கும் சூட்சுமங்கள் ஏராளம் ஏராளம். ஏன் கண்ணை மூங்கில் வச்சிட்டு இருக்கான்? புல்லாங்குழலை ஏன் வச்சிட்டு இருக்கான்? வேணுகானம் ஏன் இசைக்கிறான்? அந்த மூங்கில் புல்லாங்குழல் இருக்கிறதல்லவா, அந்த புல்லாங்குழலை பார்த்து, புல்லாங்குழல் கண்ணன் வைத்திருப்பதை பார்த்து மற்ற மரங்கள் எல்லாம் சொன்னதான், கிருஷ்ணா நீ பார்த்தால், உன் பார்வை பட்டால், உன் கண் பட்டால் பட்ட மரம் கூட துளிர்க்கும் என்று சொல்வார்கள். ஆனால் உன் கையில் இருக்கும் புல்லாங்குழல் மட்டும் ஏன் துளிர்க்கவில்லை என்று கேட்டதாம் மரங்கள் எல்லாம். கேட்குமா கேட்காதா? அதற்கு கிருஷ்ணர் சொன்னாராம், என் கண் பட்டால் பார்வை பட்டால் எல்லாம் துளிர்க்கும், உண்மைதான், இது என் கையில் இருப்பதனால் முக்தி பெற்றுவிட்டது என்று சொன்னாராம். இந்த சபரி கனிகளை பறிக்கின்ற போது அனுமன் அங்கே வருவான். அவன் சின்ன பையனா வருவான். அவன் என்ன பண்ணுவான், இந்த சபரியும் போய் பழங்களை பறிப்பால், அனுமனும் போய் பழங்களை பறிப்பான். இவன் மாலை போட்டிருக்கான், ரத்தன மாலை. அதனால இவன் பறிக்கின்ற பழங்கள் நல்ல பழங்களாக இருக்கிறதே என்று சபரி போட்டுக்கொண்டு அந்த பழங்களை பறிப்பான். அனுமன் என்ன செய்வான், இவ பறிக்கிறது நல்ல பழமா இருக்கேன், இவனும் போட்டி போட்டுட்டு பறிப்பான். இப்படி இரண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு பழங்களை பறிப்பார்கள். அப்ப கேட்பான், நீ ஒரு ஆளுக்கு எதுக்கு இவ்வளவு பறிக்கிற அப்படின்னு அனுமன் கேட்பான். இல்லை, ஆதி மூலமாகிய ராமபிரான் என்னை தேடி வருவான் என்று அந்த சபரி தாய், அந்த பெண், அந்த தவத்தின் உருவாக விளங்கியவள் அனுமன் இடத்திலே ராமன் என்ற மந்திரத்தை முதலாக அறிமுகப்படுத்திய போது அந்த பிஞ்சி மனதிலே வித்தாக போய் விழுந்த மந்திரம் தான் ராம மந்திரம். எங்கெல்லாம் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ராமனுடைய பக்தனாக, தொண்டனாக நிறைய அதெல்லாம் நீங்க ராமாயணத்தில் நம்ம அம்மா தேச மங்கையர்க்கரசி அம்மா அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. இப்ப ராமனுக்கு அனுமன் மேல இவ்வளவு பிரியம் இருந்துச்சே, இதை விட ராமனுக்கு சீதா பிராட்டி மேல பெரும் பக்தி அதிகம். சீதா பிராட்டியை போய் அசோகவனத்தில் பார்க்கறானா இல்லையா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கிறான்? 10 ஆண்டுகள் 10 மாதங்கள் மொத்தம் 7 ஆண்டுகள் சொல்றா கைகை, ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூளி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வாவென்று இயம்பினான் அரசன் என்று கைகை ராமனை காட்டுக்கு அனுப்புறான். அப்ப ராமன் எப்படி இருந்தானா? கம்பர் சொல்றார், மெய் திரு பதம் மேவு என்ற போதினும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். காட்டுக்கு போன்னு சொன்னப்பையும் சரி, உனக்கு நாடுன்னு சொன்னப்பையும் ஒரே மாதிரி இருந்ததாம் முகம். நம்ம கர்ம வீரர் காமராஜர் தான் அதுக்கு உதாரணமா சொன்னான். கர்ம வீரர் காமராஜர் அவர் தொகுதியிலே தோத்து போயிட்டார். விருதுநகர்ல சீனிவாசன்ற ஒரு இளைஞர்கிட்ட தோத்து போயிட்டார். தோற்று போன செய்தியை போய் கர்ம வீரர் காமராஜர்கிட்ட சொன்னாங்க. காமராஜரே, ஆண்டி கையில் கூட ஓடு இருக்கும், ஆனால் அது கூட உங்கள் கையில் இல்லை என்று சொல்வார்கள். பொன்னாடார் பொருள் நாடார் போகம் நாடார் மனை நாடார் மனைவி நாடார் மக்கள் நாடார் எதுவுமே நாடாத நாடார் காமராஜ நாடார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தாங்கள் இந்த தொகுதியில் தோற்று போய் விட்டீர்களே அப்படின்னு காமராஜர்கிட்ட போய் சொன்னாங்க. அதுக்கு காமராஜர் சொன்னார் பாருங்க பதில், நான் கூட தோற்பது தான் ஜனநாயகம் அப்படின்னார். அறிஞர் அண்ணா கிட்ட போய் சொன்னாங்க, அண்ணா காமராஜரையே தோற்கடித்து விட்டோம், நாம் ஜெயித்து விட்டோம் அண்ணா, நாம் ஜெயித்து விட்டோம், காமராஜர் தோற்று போய் விட்டார், நாம் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னோட அண்ணா அழுது கொண்டிருந்தார். என்ன நீங்க போய் அலறீங்க? இப்ப மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நிலை அல்லவா, இந்த நேரத்தில் போய் அழுகிறீர்களே? காமராஜரை தோற்கடித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியிலே நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னப்ப அறிஞர் அண்ணா சொன்னார்,
காமராஜரையே தோற்கடித்த தமிழ்நாடு நாளை உன்னையும் என்னையும் தோற்கடிப்பதற்கு வெகு நாட்கள் ஆகாது, பேசாமல் போய் உட்காருங்கள் அப்படின்னார். அவரு எப்படி இருந்தார், இவர் எப்படி இருந்தார் பாருங்க. அவர் இவரை மதிச்சார், இவர் அவரு மதிச்சார். ரெண்டு பேருமே வெற்றியை கண்டும் மகிழ்ச்சி அடையவில்லை, தோல்வியை கண்டும் துவண்டு விடவில்லை. ரெண்டையும் ஒன்று போலவே கருதினார்கள். மேன் மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அயோத்தியிலிருந்து 14 ஆண்டுகள்ல 10 மாதம் சிறை. சீதா பிராட்டி இருந்தது 10 மாதம் சிறை. ஏன் 10 மாதம் சிறை தெரியுமா? ஆசைப்பட்டால் 10 மாதம் கருவறையிலே சிறை ஏற்படும் என்பதை சூட்சுமமாக நமக்கு சீதா பிராட்டி சொல்கிறார். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சொர்க்க புண்ணியம் பாவம்னு 2 இருக்கு. புண்ணியம் பாவம். இந்த புண்ணியம் நம்மை விட்டு, புண்ணியத்தினுடைய நிலையும் சரிசமமாக இருக்க வேண்டும், பாவத்தினுடைய நிலையும் நம்மை விட்டு கழிய வேண்டும். இது இரண்டும் தீர்ந்தால் மட்டுமே ஒருவனுக்கு பிறப்பு இருக்காது, முக்தி கிடைக்கும். புண்ணியமும் நம்மை விட்டு விலக வேண்டும், பாவமும் நம்மை விட்டு விலக வேண்டும். புண்ணியத்தின் பலன் இருக்குமே ஆனால் பிறவிகள் தோறும் நல்லவர்களாக தோன்றிக்கொண்டே இருப்போம். பாவம் ஏற்பட்டாலும் பிறந்து கொண்டே இருப்போம். இந்த கணக்கு ரெண்டும் இணையானாதான் பிறப்பில்லாத முக்தி கிடைக்கும். சரி, இந்த முக்தி கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா ராம நாமம். ஏன்? ரா என்பது அக்னி பீஜம், ம என்பது அமிர்த பீஜம் என்று சொல்கிறது நம் வேதம். இப்ப சீதா பிராட்டியை போய் காப்பாற்ற போறாரு யாரு? அனுமன். அசோக வனத்தில் சோகமயமாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய சீதா பிராட்டி 10 மாதங்கள் ஆன பிறகும் ராமபிரான் என்னை வந்து கூட்டிக் கொண்டு செல்லவில்லை, இங்கே சிறை பயப்பட்டு கிடக்கிறேன், ஆகவே நான் இனி வாழ்வதற்கு தயாரில்லைன்னு குறுக்கத்தி சோலையிலே போய் தூக்கிட்டு சாக துணிகிறாள். நீங்க நினைச்சு பாருங்க கொடுமை. தினந்தோறும் வந்து ராவணன் துன்புறுத்திட்டு போறான். இப்ப இந்த நேரத்தில் அசோக வனத்தில் இலங்கை நகரத்தில் சாக நினைக்கின்ற சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு அனுமன் செல்கிறான். இலங்கையெல்லாம் தேடிட்டான், மண்டோதரிய சீதையிலே நினைச்சுக்கிட்டான். ஏன்னா அப்படி ஒரு கற்புடையவள் அவள், தெய்வ கற்பினல் அவள். ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சம் தெரிகிறது. இலங்கையில் ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சமாக இருக்கிறது. என்னடா வெளிச்சமாக இருக்குதேன்னு அந்த இடத்துக்கு போனால் அங்கே சீதா பிராட்டி தூக்கிட்டு சாவதற்கு துணிகின்ற நிலை இருக்கிறது. இப்போ போய் முன்னாடி குதிச்சு அம்மா சாவாதன்னு கையை பிடிச்சா அதிலே தூக்குப்பட்டு செத்துருவா. ஏன்னா ஒரு அந்நிய ஆடவன் வந்து தொட்டுட்டான்னு பயந்துருவா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தடுக்கணும். என்ன சொல்லி தடுக்கிறது? அந்த நேரத்திலே அனுமன் சொன்னது என்ன தெரியுமா? ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் என்ற மந்திரத்தை தான் அனுமன் மெதுவாக மென்மையாக சொன்னான். சொன்னவுடன் அன்னை தூக்கிட்டு சாக இருந்தவள் கயிறுகளை உதறி தள்ளிவிட்டு மேலே பார்த்தால் ஒரு குரங்கு உட்கார்ந்து கொண்டு ராமஜெயம் என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டிருந்தது. யாரப்பா நீ? ராமன் வருவதற்கு முன்னால் ராம மந்திரம் வந்துவிட்டது என்று அனுமன் சொன்னான். ஒரே வார்த்தை, ராமன் வருவதற்கு முன் ராம மந்திரம் வந்துவிட்டது. குழந்தாய், யாரப்பா நீ? என் உயிரை காப்பாற்றினால், என் உயிர் போன்ற மந்திரத்தை சொன்னாய், நீ யார்? நான் ராம சேவகன், ராம தொண்டன். இந்தாருங்கள், ராமபிரான் கொடுத்த கணையாளி இந்தாருங்கள் என்று கணையாளியை கொடுக்கிறான், மோதிரம். சீதை ஆச்சரியப்பட்டு போனாள். என்ன காரணம் தெரியுமா? ராமன் காட்டுக்கு வருகின்ற போது எல்லா அணிகலன்களையும் கலற்றி வைத்துவிட்டு மர உரி தரித்து கொண்டு வந்தான். எந்த அணிகலனையும் அவன் அணிஞ்சிக்கிட்டு வரல. ஆனா இந்த மோதிரம் எப்படி இருந்தது? ஏனென்றால் இந்த மோதிரத்தை அணிவித்தவன் சீதையின் தந்தை ஜனகன். மாமனார் கொடுத்த பொருளாயிற்றே, அதனால் அதை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தன் மனைவியின் நினைவாக, தன் மாமனார் நினைவாக அந்த மோதிரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான் ராமன். அந்த மோதிரத்தை காட்டணும்னா இதை கண்ணதாசன் என்ன பண்ணாருங்க, இந்த மோதிரம் கொடுக்குற காட்சியை அவரால் மறக்க முடியல கண்ணதாசனால்.
அப்படியே கொண்டு வந்து அந்த பாட்டை, எனக்கு பாட வராது, இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாடுறேன், கேளுங்க. வந்து அந்த அந்த 4 லைனு கண்ணதாசன். சென்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போலே மோதுதே, கனையாளி இங்கே மணவாளன் எங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே. இந்த 4 லைனை கொண்டு வந்து திரைப்படத்தில் போட்டாருங்க கண்ணதாசன். பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன், சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானேன், சேதி சொல்ல யாரும் தூது சொல்ல காணேன், கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ. என்ன அழகான பாட்டு பாருங்க. கண்ணதாசன் இந்த கனையாளியை விட முடியாது தன் பாடலிலே திரைப்பட பாடல்ல கொண்டு வந்து வச்சார். அந்த கனையாளி அவன் வாங்கிக்கிட்டான். கனையாளியை வாங்கியவள் சூடாமணியை கொடுத்தாள். இவனும் எல்லாத்தையும் துறந்துட்டு வந்தவ சூடாமணியை மட்டும் பத்திரமா வைத்திருந்தாள். ஏன்னா அந்த சூடாமணி அவளுக்கு யார் தெரியுமா கொடுத்தது? தெரிந்த கதையில் தெரியாத தெரிந்த புராணத்தில் தெரியாத கதை என்ன தெரியுமா? பார்க்கடல் கடைந்த பொழுது அந்த பார்க்கடலில் வந்த நஞ்சை சிவன் உண்டான். சிவனை உண்டதை அந்த நஞ்சை தடுத்து நிறுத்தியவள் அன்னை பார்வதி என்பதனால் பார்க்கடலே மகிழ்ந்து சூடாமணியை பார்வதிக்கு கொடுத்து பரிசாக பாராட்டியது. அந்த சூடாமணியை சீதா பிராட்டிக்கு திருமண பரிசாக பார்வதி கொடுத்தாள். 2 பேருமே சொத்தை எடுத்துட்டு வரல, பரிசை எடுத்துட்டு வந்தாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. கனையாளிய ராமன் கொடுத்தான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இருக்கிறேன் உனக்கு அபயம் என்பதை காட்டுவதற்காக கனையாளியை கொடுத்தான். சீதை சூடாமணியை கொடுத்தாள். அதை நான் தலையாலே ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அவள் தலை வணங்குவதாக சூடாமணியை கொடுத்தாள்.